ஜனவரி 26, 1931 யரவாடா சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி விடுதலையானார். 1950 சுதந்திரம் பெற்ற 3 ஆண்டுகளில் இந்தியா தன்னை ஜனநாயக குடியரசாக அறிவித்துக் கொண்டது. இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசின் சின்னமாக சிங்கங்கள் கொண்ட அசோக சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2001 இந்தியா குடியரசு தினத்தை கொண்டாடிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று குஜராத் மாநிலத்தை நிலநடுக்கம் தாக்கியது. அந்த இயற்கை பேரிடரில் 20,000 பேர் மாண்டனர். 2002 பாராளுமன்றத்தில் புகுந்த தீவிரவாதிகளை வீரத்துடன் தடுத்ததற்காக டெல்லியைச் சேர்ந்த பெண் போலீஸ் கமலேஷ் குமாரிக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் இவ்விருது பெறும் முதல் பெண் என்ற கௌரவம் இவருக்கு கிடைத்தது.